மாதத்திலே உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 27ஆம் அதிகாரம் வசனம் 22 தொடங்கி 27 வரைக்கும். ஒரு நிமிஷம். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். இதை வாசித்து இதிலிருந்து அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். நேரம் நமக்கு எப்படி கை கூடுமோ அதற்கு ஏற்ற விதத்திலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் 22லிருந்து. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம் தான். யாக்கோபு ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் வாசித்தோம். இங்கே சில காரியங்கள் நடக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஒருவேளை அவர் சில காரியங்களை தவறுதலாய் செய்து வாங்கி கொண்டதை போல இருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்த நபர் ஏசா அல்ல, யாக்கோபு தான். ஏனென்று கேட்டால் ஏசா அந்த காலகட்டத்திலே அவன் ஒரு வனவாசியாக இருந்தான். எந்த விதமான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டாலும் அதை அவன் இழந்து போகக்கூடிய அளவிற்கு தான் அவருடைய ஜீவியம் இருந்தது. அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகளிலே குடும்பத்தை நடத்தக்கூடிய சிறந்த தலைவனாய் குடும்பத்தினுடைய காரியங்களை அறிந்திருந்த மனிதன் யாக்கோபு தான். உண்மையிலே சொன்னாக்கா அறிவியலின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது யாக்கோபு தான் முதல் குமாரன். இதான் உண்மை, சரிங்களா? அறிவியலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யாக்கோபு தான் முதல் குமாரன். எனவே கர்த்தர் யாக்கோபை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். சரி, இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சில சூழ்நிலைகளை சில நேரத்தில் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இன்றைக்கி கூட இந்த வசனத்தை கொஞ்சம் வேறு கோணத்தில் நாம் பார்ப்பது நல்லது என்று கருதுகிறேன். சில காரியங்களுடைய அந்த சாயல் எங்கே இருக்கிறது, அதனுடைய சாராம்சம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாய் பார்ப்பது அவசியப்படுகிறது. ஒரு நாள் ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஆஃபீஸில் இருக்கிற தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஃபோனில் மெசேஜ் அனுப்பி வரும்பொழுது இந்த காய்கறி எல்லாம் வாங்கி வரவும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. அனுப்பி முடித்த உடனே கீழே கடைசியாக ஒரு லைன், சுகன்யா உங்களுக்கு ஹாய் சொல்ல சொன்னான்னு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணார் இவர், உடனே ரிப்ளை கொடுக்குறாரு, யார் அந்த சுகன்யான்னு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நீங்கள் மெசேஜை பார்த்துட்டீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதை அனுப்புகிறேன். என்னது, மெசேஜை பார்த்துட்டீங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த மெசேஜை போட்டு விட்டேன். அவர் சொன்னாராம், இல்லை அதுக்காக கேட்கல, நான் இப்போ சுகன்யா கூட தான் இருக்கிறேன், அதனால் எந்த சுகன்யா தெரியல அதனால் கேட்டேன்னாராம். சுகன்யா கூட இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க? காய்கறி கடையில் தான் இருக்கிறேன். சுகன்யா கூட காய்கறி கடையில் இருக்குதுங்க, 10 நிமிஷத்தில் அங்கே வரேன் இருங்கன்னாங்களாம். 5 நிமிஷத்தில் மனைவி காய்கறி கடையில் நிற்கிறாங்க. நின்ன உடனே ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க, எங்கே இருக்கிறீங்க இப்போ, நீ எங்கேம்மா இருக்கிற? காய்கறி கடையில் இருக்கிறேன். அவர் சொன்னாரா, நான் ஆஃபீஸில் தான் இருக்கிறேன், காய்கறி கடை வரைக்கும் வந்துட்டல, தேவையானதை நீயே வாங்கிட்டு போ. இது எப்படி இருக்குது? சில நேரத்தில் சில காரியங்களை வித்தியாசமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. நீயே காய்கறி வாங்கிக்கோன்னு அந்த அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார், இவர் ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டார். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கூர்ந்து கவனித்து பார்க்கும்பொழுது தான் பலவிதமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருப்போம். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், நிமிர்ந்து நிற்போம். எப்போ நிமிர்ந்து நிற்போம்? கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் நிமிர்ந்து நிற்க முடியும். ஆவி உள்ளே இருந்தால் தான் நிமிர்ந்து நிற்க முடியும். எப்போ உலர்ந்த எலும்புகள்லாம் நிமிர்ந்து நின்றுச்சு கவனித்து, ஐயோ மெசேஜ் டாப்பிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஐம் சாரி பாஸ்டர், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிற மாதிரி ஆகிடும் சில நேரத்தில். விளங்கி கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் செயலாற்ற வேண்டிய சில முறைகள் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் செயலாற்ற வேண்டிய முறைகள், சில காரியங்கள் இருக்கிறது. இங்கே ஈசாக்கு 2 காரியங்களை கவனிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஈசாக்கு யாக்கோபை தொட்டு பார்த்தான். 2வது, யாக்கோபை முகர்ந்து பார்த்தான். 2 காரியங்கள் நடக்கிறது. ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக 2 காரியங்களை தெளிவாய் பரிசோதனை செய்கிறான். இந்த பரிசோதனைக்கு பின்புதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சொல்லுகிறானே தவிர அதற்கு முன்கூட்டி சொல்லவே இல்லை. அப்ப நல்ல ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை தொட்டு பார்க்கும்பொழுது தவறான நபர் என்பதை ஈசாக்கு கண்டுபிடித்தால் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை பெற்றவனாய் திரும்பி இருப்பான். கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் எப்படியாவது இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக இங்கே யாக்கோபு செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல்ல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தகப்பன் விரும்பக்கூடிய சாயலும் வாசனையும் அவன் மீது வீச வேண்டியது அவசியம். முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க.
வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மை தொட்டு பார்க்கும் பொழுது தகப்பன் விரும்பக்கூடிய சாயல் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. தகப்பன் நம்மை முகர்ந்து பார்க்கும் பொழுது தகப்பன் எதிர்பார்க்கிற வாசனை நம் மீது வீசவில்லை என்று சொன்னால் நம் மீது அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்காது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. நாம செய்யற பெரிய தவறு என்ன தெரியுங்களா? ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைவேறும் என்ற நம்பிக்கையை வைக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ற விதத்திலே வாழ்க்கையை அமைப்பது இல்லை. இந்த மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய உருவ அமைப்பையே மாற்றுகிறான். என்ன பண்றான்? தன்னுடைய உருவ அமைப்பையே மாற்றுகிறான். ஏன் தெரியுங்களா? தகப்பனிடத்திலே போகும்பொழுது இவன் யாக்கோவாய் போனால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. தகப்பனிடத்திலே போகும்பொழுது இவன் ஏசாவாய் போனால் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்ப தகப்பனுக்கு எது விருப்பமோ, தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்தவனாய் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு போகிறான். நல்லா கவனிங்க. நமக்கு என்ன தெரியுங்களா? நீங்க முதல்ல கொடுங்க ஆண்டவரே, அப்புறம் நான் மாத்திக்கிறேன். எப்படி? கர்த்தருக்கே அக்ரிமெண்ட்லாம் போடுவோம். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை கொடுக்குறேன். அவர் பார்ப்பார். இந்த ஏமாத்து வேலைலாம் அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நான் அதை கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த ஏமாத்து வேலைக்கெல்லாம் அவர் ஏமாற மாட்டார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. எல்லா காலகட்டத்திலும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பதாக எனக்கு உள்ளே என் சாயலை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வஸ்திரத்தின் அடையாளமாக இருக்க வேண்டுமே தவிர சாபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. நாம் நம்மில் அநேகர் பலவிதமான வஸ்திரத்தை, பலவிதமான காரியத்தை நம்மேல் போர்த்தினவர்களாக இருப்போம். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஏசாவினுடைய வஸ்திரத்தை போட்டால் மாத்திரம்தான் முடியும். எப்படி? இந்த உலகத்தில் எவ்வளோ விலை உயர்ந்த வஸ்திரங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உடுத்த வேண்டியது எது தெரியுமா? ஆசீர்வாதத்திற்காக ஏசாவினுடைய வஸ்திரம் தான். ஒருவேளை இருக்கிறதுலே புது ட்ரெஸ்ஸாக எடுத்து இந்த அம்மா போட்டு விட்டு அனுப்பியிருந்தாங்கன்னா கிட்ட போனோன்னு ஒரு ஸ்மெல் பண்ணி பார்த்துருப்பார். இது புது ட்ரெஸ் ஸ்மெல், இது என்னது? ஏசாவுடைய ஸ்மெல்லு கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்ணி இருப்பார். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க. பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலாவது இயேசுவினுடைய வஸ்திரத்தை உங்கள் மீது நீங்கள் தரித்திருக்க வேண்டியது அவசியம். யாக்கோபு ஆசீர்வாதத்திற்காக ஏசாவின் வஸ்திரத்தை தரித்தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக இயேசுவினுடைய நீதியின் வஸ்திரத்தை தரிக்க வேண்டியது அவசியம். வேதம் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் இயேசுவினுடைய வஸ்திரத்தை மேலே உடுத்தி கொண்டு போகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்பது நிச்சயமான ஒன்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கூட எல்லா காலகட்டத்திலும் இயேசு விரும்புகிற நீதியின் வஸ்திரத்தை, பிதா விரும்புகிற நீதியின் வஸ்திரத்தை நம் மீது போர்த்து கொண்டவர்களாய் பிதாவினுடைய சன்னிதானத்திலே போனால் அவர் தொட்டு பார்ப்பார். தொட்டு பார்க்கும்போது சொல்லுவார், அப்பா குரல் என்னமோ ரமேஷ் குரலா மகேஷ் குரலா தான் கேட்குது. ஆனால் தொட்டு பார்த்தா யாருடைய சாயல் தெரியுது? தொட்டு பார்த்தா இயேசுவினுடைய சாயல் தெரியுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. அப்போ நல்லா ரெண்டு காரியத்தை இங்கே விளங்கி கொள்ளணும். இங்கே ரெண்டு சம்பவங்கள் நடக்கிறது. முதலாவது, நீங்களும் நானும் நீதி என்கின்ற இயேசுவின் வஸ்திரத்தை நம் மீது தரிக்க வேண்டியது அவசியம். வேற நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 27:15 அதே அதிகாரத்தில் 15 என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி போறார், எப்படி ப்ரிப்பேர் ஆகிறார். 27:15 பின்பு ரெபெக்காள் பாருங்க, தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து யாக்கோபுக்கு உடுத்தி. நல்ல வார்த்தையை கவனிங்க. அப்போ போவதற்கு முன்பதாக உடுத்தப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. தேவனிடத்திலே போவதற்கு முன்பதாக நம் மீது உடுத்தப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. பழைய அடுக்கோடு கூட, பழைய கந்தைகளோடு கூட, பழைய அழுக்கான நாற்றம் பிடித்த உடைகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே போகாதபடிக்கு கர்த்தர் விரும்பக்கூடிய வாசனையான உடை எதுவோ அதை போர்த்து கொண்டு போகாத பட்சத்தில் வாக்குத்தத்தம் வீட்டை அலங்கரிக்குமே தவிர வாழ்க்கையை அலங்கரிக்காது. விளங்கி கொள்ளுங்க. போறதுக்கு முன்னாடி இவன் போத்திக்கிட்டு தான் போறான். அப்ப இந்த பூமியிலே கர்த்தருடைய சாயலிலே நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ளே வராத பட்சத்தில் பிதாவினிடத்திலிருந்து எவ்விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். கலாத்தியர் 3:27 யாராவது ஒருவர் வாசிப்போம். அங்க பவுல் என்ன சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எதை போட்டிருக்கிறாங்களா?
உள்ள இருக்கிற ஆள் வந்து அதே ஆள் தான். ஆனால் இப்போ மேலே யாராயிட்டாரு? முழுவதுமாய் கிறிஸ்துவினுடைய மறைவிலே இருக்கக்கூடிய விதத்திலே கிறிஸ்துவை தரித்து கொண்டவராய் இருக்கிறார். அப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்ட நாள் துவங்கி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்திருக்கிறவர்களாய் வாழ்ந்தால்தான் முன்னே போகும்பொழுது, பிதாவுடைய சமூகத்திற்கு நேராய் போகும்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான பாத்திரவான்களாய் மாற முடியும். நாம் கிறிஸ்துவை தரித்திராவிட்டால் ஆசீர்வாதத்திற்கான பாத்திரம் சாபத்திற்கான பாத்திரமாய் மாறிவிடும். வேதம் சொல்லுது, நீங்க தரிக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார். 6:17 வாசிப்போம். அதே கலாத்தியர்லே 6:17 வாசிப்போம். அச்சடையாளங்கள் எங்க தரித்துட்டு இருக்கிறாரா? அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்களை தடவி பார்க்கும்போது பிதாவுக்கு என்ன தெரியணும்? உங்களுடைய குணாதிசயங்கள் தெரியக்கூடாது. உங்களை தடவி பார்க்கும்போது பிதாவுக்கு உங்களுடைய உடை தெரியக்கூடாது. உங்களை தடவி பார்க்கும்போது உங்களுடைய செயல் தெரியக்கூடாது. பிதா உங்களை தொட்டு பார்க்கும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ வாழக்கூடிய காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசுவை பிரதிபலிக்காமல் வாழுகிற எந்த மனிதனும் பிதாவினுடைய சன்னிதானத்திலிருந்து எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமே இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. எங்கே இருக்கிறது எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சில காரியங்கள் இப்படி தான் கவனிக்கணும். உண்மையை சொல்ல போனால் இங்கே ஒரு பெரிய கூட்டணியே இருக்குது. நான் காட்டுறேன். இதில் ஏராளமான ரகசியங்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. என் வாழ்க்கையில் இழந்து போன என்னுடைய உடைகளை, என் வாழ்க்கையில் இழந்து போன மேன்மைகளை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நான் செயலாற்றாமல் போனால், உடுத்தி கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இல்லாமல் போனால் பிதாவினுடைய சன்னிதானத்திலிருந்து எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். எபேசியர் 4:24. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலே பல மணி நேரம் பேசலாம். நான் மேலோட்டமாக காண்பிச்சுட்டு போறேன். விளங்கி கொள்ளுங்கள். வேதம் மறுபடியும் மறுபடியும் நமக்கு ஒரு காரியத்தை அறிவுறுத்துகிறது. நாம் பழைய அனுபவத்திலே அல்ல, புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த புதிய மனிதன் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தா யாருடைய சாயலை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பாரம்பரியத்தின் அடிப்படையிலே முன்னோர்களுடைய சாயலை தரித்திருக்கிறோமே தவிர எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை தரிக்கவில்லை. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. யாரெல்லாம் இயேசுவின் சாயலை தரித்திருக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபத்துகள் வந்தால் கூட அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு இவர்கள் ஆபத்துகளை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். நான் யோசித்து பார்த்தேன். சிங்கத்தினுடைய கெபில தானியேலை தூக்கி போடுறாங்க. பொதுவாகவே தண்டிப்பதற்காக இது போல சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னா சிங்கத்திற்கு போதிய அளவு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அது வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணாது? பொதுவாகவே சிங்கத்துக்கே உரிய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? பசிச்சா தான் வேட்டையாடவே போகும். மற்ற நேரத்தில் சோம்பேறித்தனமாக தூங்கும். அவருடைய பழக்கமே அதுதான். அதுலேயும் ஆண் சிங்கம் மகா சோம்பேறி, பெண் சிங்கம் தான் அதிகமாக வேட்டையாடும். ஆனால் ஆண் சிங்கம் பசி வந்து வேட்டையாட ஆரம்பித்தால் யானையை கூட சாய்த்து விடும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பலம் பொருந்தியது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ ஒரு மனிதனை அது அடிக்க வேண்டும், அது கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு போதிய ஆகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். அதற்கு குறைவான ஆகாரத்தை தான் கொடுப்பார்கள். அப்போ தான் என்ன பண்ணும்? தூக்கி போட்ட உடனே நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் பின்னாடி போய் படித்து பாருங்க. தானியேலை வெளில தூக்கிட்டு மற்ற ஆட்களை தூக்கி போடும்பொழுது அவங்க கீழே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பிடிச்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேலை அது தாக்க விரும்பவில்லை. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இப்படி நடக்குது? நல்லா விளங்கி கொள்ளுங்கள். இந்த மனிதன் இந்த யூதா தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே சகல காரியங்களிலும் ஒழுக்கமாய் கிறிஸ்துவின் சாயலை தரித்திருந்த மனிதன். நீங்கள் நல்லா கவனியுங்க. இவன் இங்கிருந்து போகும்பொழுது கூட, போனதற்கு பிறகு கூட எல்லா காலகட்டத்திலும் தன்னுடைய உண்மை உத்தமத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற மனிதனாக இருந்தான். எல்லா இடத்துலையும் பாருங்க, முதல்ல உள்ள போனோன்னு சாப்பாடு கொடுக்குறாங்க, முடியாதுங்கிறார். இதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் வந்து புறம்பானது, இது என் சரீரத்தை அவபக்திக்குள்ளே அசுத்தத்துக்குள்ளே தள்ளக்கூடிய ஒன்று. இந்த ஆகாரங்கள், இந்த பழக்க வழக்கங்கள் எதையும் நான் தரித்து கொள்ள மாட்டேன். ராஜாவுக்கு என்ன, எப்படியாவது இவனை நம்மளை போல மாற்றணும். அவனுக்கு என்ன, எப்படியாவது நம்ம கர்த்தரை போல மாறணும். எப்படி? தானியேலுக்குள்ளே இருந்த என்ன, எப்படியாவது நான் தேவனை போல மாறுவதற்கான முயற்சிகளிலே செயல்பட வேண்டும். ராஜாவுக்கு என்ன, எப்படியாவது பாபிலோனியனை போல, கல்தேயனை போல இவனை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ராஜா சகல காரியத்தையும் செய்கிறான்.
நீங்கள் கவனித்து பாருங்க, கொடுக்கப்பட்ட ஆகாரம் முதற்கொண்டு, கொடுக்கப்பட்ட பெயர் முதற்கொண்டு, கொடுக்கப்பட்ட உடை முதற்கொண்டு ஒவ்வொன்றும் அவனை வேறு சாயலாய் காண்பிக்கக்கூடிய காரியமாய் தான் இருந்தது. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறார்? தைரியமா நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் வேறு சாயல் நம்ம மேலே வரும்பொழுது தைரியமாக நோ சொல்லணும். போன வருஷத்தில் எத்தனை காரியத்திற்கு தைரியமாக நோன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். உண்மையிலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், சில சூழ்நிலைகளை நோ சொல்ல மாட்டோம். சொல்கிறவங்க சொல்லட்டும், நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே போவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், சில காரியங்களை மாற்றிக்கலாம் அப்படின்ற மனப்பக்குவத்தில் இருப்போம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில வேளைகளிலே கர்த்தருக்கு எதிரான செய்கைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அல்லது மூத்தவர்கள் செய்யும் பொழுது கூட நாம் ஒத்து போகக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிறோமே தவிர சில காரியங்களுக்கு தைரியமாக நோ சொல்கிறது இல்லை. ஆனால் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் கடுத்தையே கூட வெட்டி போட்டுருவாங்கன்னு தானியேலுக்கு தெரியும். ஏன்னா ராஜா ஆலோசனை சொல்லவில்லை, கட்டளையிட்டான்னு எழுதப்பட்டிருக்கோம். கட்டளை மீறவில்லை என்று சொன்னால் தண்டனை உறுதி. ஆனால் தானியேல் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார். என்ன தெரியுமா? நான் இந்த சாயலை தரித்து கொள்ள மாட்டேன். எனக்கு ஒரு சாயல் இருக்கிறது, நான் அதுக்கு தான் பாருங்க. முன்னாடி செஞ்சது போல 3 வேளையும் எப்பொழுதும் தானியேல் எருசலேமை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கே போனாலும் தன் மீது போர்த்தப்பட்டிருக்கிற சாயலை களைத்து போடாதபடிக்கு இருக்கிற சாயலை மெருகேற்றுவதற்கு தானியேல் முயற்சிக்கிறாரே தவிர எந்த விதத்திலும் அந்த சாயலை இழந்து போகவில்லை. எத்தனை வேலை ஜெபம் பண்ணுறாரு? இது முற்பிதாக்களுடைய அந்த முறை. ஆபிரகாம் காலையிலே ஜெபிப்பார், ஈசாக்கு மத்தியத்திலே ஜெபிப்பார், யாக்கோபு மாலையிலே ஜெபிப்பார். இதை தான் யூதர்கள் தங்களுடைய ஜெபமாய் மாற்றிக்கொண்டார்கள். 3 வேளை ஜெபமா யூதர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இப்போ எப்பொழுதும் இந்த இடத்துல இருந்ததற்கு பிறகும் சாயல் மாறாதபடியினால் தொடர்ந்து ஜெபத்திலும் கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய விதத்திலும் தானியேல் சரியாய் இருக்கிற மனிதனாய் இருக்கிறபடியினால் இப்பொழுது எந்த சாயலை தரித்திருக்கிறான்? கர்த்தருடைய சாயலை தரித்திருக்கிறான். கர்த்தருடைய சாயலை தரித்திருக்கிற தானியேலை கொண்டு போய் சிங்கங்களுடைய கெபிகளிலே போடும்பொழுது சிங்கம் முதல்ல என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம்? எந்த விலங்காக இருந்தாலும் முதலிலே கொடுக்கப்படுகிற, நமக்குள்ள சில ஆட்களுக்கு பழக்கிறது பாருங்க, தப்பாக சொல்ல நினைக்காதீங்க, விலங்கு தான் என்ன பண்ணோம், முதல்ல முகந்து பார்த்து விட்டு பிறகு சாப்பிடும். நம்ம ஆட்களும் பல பேர் அப்படி தான். எதுனாலும் நான் யாரையும் தப்பாக சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. கிட்ட போன உடனே தானியேலை முகந்து பார்த்துருக்கோம். அப்போ சிங்கத்துக்கு ஒரு காரியம் தோன்றிருக்கும், இந்த வாசனை மனிதர்கள் மீது வீசக்கூடிய வாசனை அல்ல, இந்த வாசனை என்னை படைத்தவர் மீது வீசக்கூடிய ஒரு வாசனை. ஏன்னா யாரை தரித்திருக்கிறாரு? விளங்கி கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? சிங்கம் டச் பண்ணல. தானியேல் மீது வீசின வாசனை என்பது மனிதர் மீது வீசக்கூடிய வாசனையா இல்லாமல் தன்னை படைத்தவர் மீது வீசக்கூடிய வாசனையா இருந்தபடினால எழுந்து பார்த்துச்சு, படுத்துருச்சு. எப்படி எழுந்து பார்த்துருச்சு? சில நேரங்களிலே நாம் கர்த்தருடைய சாயலை தரித்திருக்கிறவர்களாக இருந்தால் பிரச்சனைக்கு உள்ளே வீசப்பட்டால் கூட பிரச்சனை நம்ம பார்த்துட்டு அப்படியே அமைதியாயிடும். எப்பா எதுக்குப்பா இவன் மேலே கை வச்சுக்கிட்டு வேணா வம்பு. நான் எப்படி தெரியுமா யோசிச்சு பார்க்குறேன், அன்றிரவு தானியேல் நிம்மதியாய் தூங்கி இருப்பார். எப்படி தெரியுமா? தலைக்கு ஒரு சிங்கத்தையும் காலுக்கு தலைகாணி மாதிரி ஒரு சிங்கத்தையும் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தலைமாட்டில் ஒன்று தெரியல, மீதி 2 காலாமித்து விட்டுச்சான்னு கூட தெரியல, இருந்திருக்கலாம். விளங்கி கொள்ளுங்கள். அப்போ எந்த மனிதன் கர்த்தருடைய சாயலை தன் மீது போர்த்தி கொண்டிருக்கிறானோ அந்த மனிதன் சுலபமாய் பிரச்சனைகளுக்கு தன்னை நீங்களாக்கி கொள்ளலாம். அந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு உண்மையிலே நீங்கள் கவனிங்க, உங்கள் அடையாளங்களை நீங்கள் எந்த விதத்திலே அமைத்து வைத்திருக்கிறீர்கள்? என்னை பார்க்கிற மனிதர்கள் என் உள்ளான குணாதிசயத்தை அல்ல, என் மீது போர்த்தப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் குணாதிசயத்தை பார்க்க வேண்டியது அவசியம். அந்த குணாதிசயம் இருந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம். அந்த வாசனை வீசினால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான குணாதிசயத்தோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிங்க. என் குணாதிசயத்தில் எந்த மாற்றமும் நடக்கலை, ஆனால் கர்த்தர் மாத்திரம் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் யோசனை தவறான யோசனை. விளங்கி கொள்ளுங்க. எல்லா காலகட்டத்திலுமே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்போ தெரியுங்களா? உங்கள் சாயல் மாறி உங்கள் மீது கர்த்தருடைய வாசனை வீசினால். இங்கே 2 காரியத்தை தெளிவாக செக் பண்ணுறாரு பாருங்கள். ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு? வந்த உடனே நான் தொட்டு பார்க்குறேன்னு தொட்டு பார்த்துக்கிறாரு. கடைசியில் என்னை முத்தம் செய்யன்னு சொல்கிறார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? கன்ஃபார்ம் பண்ணுறார். இன்னொரு முறை நல்லா கவனிங்க, திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக முத்தம் செய்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ நம்மை கூட தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களா என்பதை பரிசோதிக்கிறார்.
ஒருவேளை நாம் நம்முடைய சுயநீதியோடு கூட பிதாவினுடைய சன்னிதானத்திலே போவோம் என்று சொன்னால் நிச்சயம் தண்டிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். உங்களை என்னையும் பிதா இன்னைக்கு வரைக்கும் தண்டிக்காமல் பாதுகாப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிதாவினுடைய சன்னிதானத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். இந்த பலிபீடத்தில் பார்த்தீங்கன்னா கிண்ணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பலிபீடத்திற்கு பக்கத்திலே கிண்ணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த கிண்ணியினுடைய வேலை என்னென்னா, ஆடை வெட்டும்போது அதனுடைய ரத்தத்தை பிடிப்பதற்காக. ஏன்னா எல்லா ரத்தத்தையும் கீழே விட்டுற முடியாது. சிலது பலிபீடத்தினுடைய கொம்புகளில் பூசணும், சிலது கொண்டு போய் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கணும், சிலது தூப பீடத்தின் அருகாமையிலே போய் தெளிக்க வேண்டும். ஸோ ஏதாவது ஒன்றில் பிடிச்சா மாத்திரம்தான் அதை பயன்படுத்த முடியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் கூட பிதாவினுடைய சன்னிதானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் இந்த மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிதாவுக்குள்ளே வரும்பொழுது உங்களை பார்க்காம எதை தெரியுமா பார்க்குறாரு? அந்த ரத்தத்தை பார்க்குறாரு. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே யாரை மன்னிச்சு விடுறாரு? நம்மளை மன்னிச்சு விடுறார். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, அந்த ரத்தத்தை பார்த்தவுடன் கர்த்தர் மன்னித்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த ரத்தம் பூசப்பட்ட அனுபவத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்தால் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விளங்கி கொள்ளுங்க. நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நாம சில அடையாளங்களை வச்சிருப்போம். நம்முடைய குடும்பத்திற்கான அடையாளம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிங்க, நாங்கள்லாம் இந்த காலத்தில் இப்படிங்க. இந்த கதையெல்லாம் அங்கே வேலையாகாது. நீங்கள் எவ்வளோ வேணா காரணம் சொல்லலாம். ஒரு வேளை போய் மற்ற காரியங்களை சொல்லி ஏதாவது என்ன பண்ணலாம், நீங்கள் மாற்றி சொல்லலாம். என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் பாருங்க. பரிசேயன் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. ஒருவேளை நீங்கள் போய் சொல்லலாம், என்னென்னு, ஏசா மாதிரி நான் இல்லைப்பா, அவன் வனத்திலே இருப்பான், நீ என்ன ஆசீர்வதிச்சிருப்பா, குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் ஈசாக்கு ஆசீர்வதிக்க மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே தான் ஆசீர்வதிக்கிறார். அதோட நீங்கள் வசனத்தை சரியாக வாசித்து பாருங்கள். பின்னாடி வரும்போது சொல்கிறேன். நேரம் என்னோட வேகமாக போகுது, அதனால தான் நானும் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிறேன். என்னோட கூட வாருங்கள். சரி, பின்னாடி வரக்கூடிய காரியத்தை நாம் கவனிப்போம். இங்கே 22ஆம் வசனத்தை இப்போது நாம் கவனித்து பார்த்தால் முதல்ல சொல்கிறாரு. 22ஆம் வசனத்தை வாசிப்போம். கிட்டி போனான், அவன் அவருக்கு கிட்டே போனான் என்ற வார்த்தை எழுதியிருக்கிறது. கிட்டே சேராத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. நாம் எவ்வளவு உடுத்துவிக்கப்பட்டாலும் நாம் கிட்டே போகாத பட்சத்தில் ஆசீர்வாதத்திற்கான வாய்ப்பே இல்லை. நாம் என்ன பண்ணணும்? கிட்ட நெருங்கி போகிற அனுபவத்திலே இருக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் கிட்டே பிதாவினுடைய அருகாமையில் நெருங்கி போகக்கூடிய அளவிற்கு, தேவனுடைய அருகாமையில் நெருங்கி போகக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். தானியேலையே திரும்ப எடுக்கிறேன். தானியேலை பாதுகாத்தது எது தெரியுங்களா? ராஜாவினுடைய கட்டளை அல்ல, அந்த 3 வேளை ஜெபங்கள் தான். அந்த 3 வேளையினுடைய ஜெபங்கள் தான். நான் யோசித்து பார்க்கிறேன், சிறைக்கு உள்ளே போய் கூட அந்த மனிதன் அதை செய்திருப்பார். சிங்கங்களின் கெபியிலே கூட தானியேல் நிச்சயம் என்ன பண்ணியிருப்பார்? ஜெபத்தோடு கூட தான் அமர்ந்திருப்பார். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த கடுமையான நேரம் வந்தாலும் சரி, எந்த நல்ல சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, கிடைக்கிற நேரத்தை கர்த்தரோடு கிட்டி சேர்க்கிற அனுபவமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன நேரம் கிடைக்குதோ, இப்போல்லாம் நாங்கள்லாம் யோசிக்கிறோம். இப்போ ஊழியத்தில் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால யோசிக்கிறோம் பாருங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நாளைக்கு 48 மணி நேரமாக இருந்தால் நல்லா இருக்காதா அப்படி தோணுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது, 48 மணி நேரமாக இருந்தால் நல்லா இருக்காதா? ஏன் தெரியுமா? நைட்டு 11:30-12 மணிக்கு வீட்டுக்கு வரோம். மறுநாள் காலையில் 8 மணிக்கு போதிக்க வேண்டிய இடத்திற்காய் நைட்டில் உட்காந்து, அன்னைக்கு போன வாரத்தில் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து இரவு வரைக்கும் பேசிவிட்டு 10 மணிக்கு இங்கேருந்து போய் 11 மணிக்கு ட்ரெயின் ஏறினேன். உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேறு வழியில் நான் சொல்லித்தான் ஆகணும். நான் ஈரோட்டில் மறுநாள் கிளாஸ்க்காக போக வேண்டியது இருக்கிறது. என்னோடு கூட இன்னொரு பிஷப் ஐயாவும் வந்தாங்க. ஆபேல் ஐயா உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஆபேல் குமார் ஐயாவும் என்னோடு கூட வந்திருந்தார்கள். நைட்டு கிட்டத்தட்ட சேலத்துக்கு, நான் ஈரோட்டில் இறங்கணும், கிட்டத்தட்ட சேலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறேன். அப்போ எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பேன்னு கணக்கு பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய வேலை. அப்போ நேரம் கிடைக்கலையே என்ற பெரிய வருத்தத்தோடு கூட இப்போ என்ன தெரியுமா யோசிக்கிறேன்? இந்த மாதம் முழுவதும் அநேக வகுப்புகளை கேன்சல் பண்ணிட்டேன். ரீசன் என்ன தெரியுங்களா? எல்லா வகுப்பையும் கேன்சல் பண்ணிவிட்டு கர்த்தரோடு கூட நேரத்தை செலவு பண்ணோம். போதும், இந்த கிளாஸ்னு ஓடினதெல்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு லீவு விட்டுருவோம். இந்த ஒரு மாதம் முழுவதும் உபவாசத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்பதை மாத்திரம் தேர்வு செய்வோம் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே இந்த மாதத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்கள். நான் இப்போ யோசிக்கிறது என்ன தெரியுங்களா? ஜெபிப்பதற்கு, கர்த்தரோடு கூட இருப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூட போதிய நேரம் கிடைக்கவில்லை. ஊழியம் செய்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, நேரத்தை வீணடிக்கலை, எல்லா நேரத்தையும் ஊழியத்தில் தான் செலவு பண்ணுறோம். ஆனால் அதை காட்டிலும் என் தேவனோடு கிட்டி சேர வேண்டிய அனுபவம் என்பது அவசியமான ஒன்று. அதை செய்யலைன்ற ஒரு பெரிய வருத்தம் எனக்குள்ளே வந்து விட்டது.
அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கிறாரோ, கொடுக்கிற அந்த நேரத்தை கர்த்தரோடு நெருங்கி சேருவதற்காக பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன டைமாக இருக்கட்டும். நாம் ஒரு சின்ன கேப்பு கிடச்சா கூட டக்குன்னு ஓப்பன் பண்ணி யார் யார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புகிறேன், கடகன்னு பார்த்துட்டு சின்ன சின்ன நேரத்தை கூட நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கிட்டி சேருவதற்கான நேரத்தை சரியாய் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் மாறுவீர்கள். ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே அவர் உடுத்திக்கிட்டு போகிறார். யார் அதை உடுத்தி அனுப்புறது? ரெபேக்கால் தான் அதை உடுத்தி அனுப்புகிறாங்க. இந்த ரெபேக்கால் என்கின்ற இந்த பெண் என்பவள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? நாம் என்ன உடுத்திக்கிட்டு போனால் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை சொல்லிக் கொடுப்பது யார்? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். அதுலேயும் அந்த அம்மா அங்கே இருக்கும்பொழுது ஒரு சரியான வார்த்தை சொல்லும். தமிழ் அவ்வளோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் 15ஆம் வசனமா 13ஆம் வசனமா 13ஆம் வசனமா என்னன்னு பாருங்க. ம் 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 ஐயா கொஞ்சம் மாடுலேஷன் அவசியம். என் சொல்லை மாத்திரம் அப்படின்னா அர்த்தம், நான் சொல்றதை மாத்திரம் செய், வேற எதை நீ பேசாத. விளங்குதா இல்லையா? விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் எதை உடுத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவது, நாம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பது நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன் தெரியுமா? குமாரனுக்கு எது பிடிக்கும், பிதாவுக்கு எது பிடிக்கும்ன்றது யாருக்கு ரொம்ப தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு தான் ரொம்ப தெரியும். அதனால தான் இந்த அம்மா என்ன பண்ணுது, என்ன மாதிரி இந்த கிழவனுக்கு சமைச்சு கொடுத்தா வாய்க்கு ருசியாக இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த அம்மா சமைக்குது. விளங்குதா இல்லையா? கவனிங்க. கரெக்டாக காரியங்களை செய்து இந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ போகிறாரு, ஒரு காரியத்தை உடுத்திக்கிட்டு போகிறாரு, அங்கே போய் பேசுகிறாரு. இவ்வளோ பண்ண மனுஷன் கொஞ்சம் ஏசா மாதிரி மிமிக்ரி பண்ண கூட ட்ரை பண்ணக்கூடாதா? மனுஷன் க்ளீனாக கண்டுபிடிச்சிட்டாப்பா. தொட்டு பார்த்தா ஏசா, வாயை திறந்தா யாக்கோபு. இதான் நாம. விளங்குதா இல்லையா? மேலோட்டத்தில் பார்த்தோன்னா இயேசு, வாயை திறந்தனா நாம. விளங்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு விளங்குது? வெளியில பார்த்தா பயங்கரமா இருப்போம். அப்படியே அப்படியே ஐயோ இந்த சிஸ்டரா சாந்த சொரூபியாச்சேன், அவங்க பேரே சமாதானங்க, ஆனா பேசினா மொத்த பேருக்கு சமாதானமே போயிடுங்கன்ற மாதிரி. தொட்டு பார்க்க நிறைய நேரத்தில் நம் மீது சில நல்ல உடைகளை உடுத்தி இருக்கிறோம், இயேசு என்கின்ற சாயலை தரித்து இருக்கிறோம், ஆனா குரல் இன்னும் மாறவே இல்லை. யார் சத்தமாவே இருக்குது? நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஏசா மாதிரி நடிக்கவாது பிராக்டிஸ் பண்ணுங்க. கலங்குதா இல்லையா? கிளீனாக கண்டுபிடிக்கிறார் பாருங்க மனுஷன். தொட்டு பார்த்த மாத்த. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே மேலோட்டமாய் சில காரியங்களை போர்த்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் உள்ள இன்னும் யாராவே இருக்கிறோம்? யாக்கோபாவே இருக்கிறோம். விளங்கிக் கொள்ளுங்கள். முற்றிலுமாய் மாறக்கூடிய விதத்திலே, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய விதத்திலே மறுபடியும் சரியாய் நாம் நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி, 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய கைகள் ஏசாவினுடைய கைகளை போல இருந்தபடியினால் ஆசீர்வதித்தான். அப்ப இங்க அவர் எதிர்பார்ப்பு என்னது? யாரா இருந்தா ஆசீர்வதிப்பாரு? ஏசாவாய் இருந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வதிப்பார். அப்ப நம்முடைய உள்ளான மனிதனை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது இல்லை, நாம் மேலே இருக்கக்கூடிய போர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவினுடைய சாயலை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். குரலை கேட்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சு போச்சு குரல் யாருடைய குரல் இல்லை, இது இயேசுவினுடைய குரல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரே காரணத்துக்காக ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன தெரியுங்க? மேலே போர்த்தப்பட்டிருக்கிற ஏசாவினுடைய வஸ்திரம். நம்ம கூட பிதா சில நேரத்தில் தொட்டு பார்க்கிறார், எப்படி இருக்கிறீங்க? தொட்டு பார்க்கும்பொழுது சர்வ அங்கத்திலும் சரியாக இருந்தால் நீங்கள் நன்மையான ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து பெற முடியும். எங்கெல்லாம் போராட்டமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கி வச்சிருக்கிறோமோ, எங்கெல்லாம் குணாதிசயத்துக்குள்ளே நாம் சரியில்லாதவர்களாய் வாழுகிறோமோ, இவைகளை கண்டுபிடிக்கிற மாத்திரத்திலே ஆசீர்வாதங்களுக்கு அவைகள் தடைகளாய் மாறி போகும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த மனுஷன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்க காலகட்டத்தில் இது யாக்கோபு இல்லை அப்படின்றத, இது ஏசா இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாருன்னா தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறீங்க? ஏன் தெரியுமா? அந்த காலகட்டத்தில், அந்த நாட்களிலே தகப்பன் வாயிலிருந்து சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தை, அந்த மூத்த குமாரனுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதத்திலே 26 காரியங்கள் அடங்கி இருக்கும். நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க.
இப்போ அதுக்கு பிறகு ஏசா போய் கேட்குறாரு, அப்பா நான் தான் ஏசா வந்திருக்கிறேன், ஆசீர்வதிங்க. சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லைப்பா. ஏன் வார்த்தை தானே, சும்மா சொல்ல வேண்டியதானே. அப்போ அது வார்த்தை அல்ல, சொல்லுகிற அந்த வார்த்தை தான் இனி வரப்போகிற வாழ்க்கை. அப்போ விளங்கி கொள்ளுங்க, தேவனிடத்திலிருந்து நாம் பெறப்போகிற அந்த வார்த்தை தான் இனி நம்முடைய வாழ்க்கையாய் மாறப்போகிறபடியினால் எந்த விதத்தில் நான் சாயலை சரியாய் தரித்து கொள்ள வேண்டுமோ அந்த விதத்திலே நாம் சரியாய் தரித்திருக்க வேண்டியது அவசியம். 24ஆம் வசனம். கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். பிதா கிட்ட நீங்கள் போய் நிற்கும் பொழுது அவர் ஏசாதானேன்னு கேட்க மாட்டார், நீ என் குமாரனாகிய ஏசுதானோன்னு கேள்வி கேட்பார். இதுக்கு ஆமான் பதில் சொல்லக்கூடிய விதத்திலே வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியம். விளங்கி கொள்ளுங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது, தொட்டும் பார்த்துட்டாரு, இப்போ திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. என்னது? உன் வாயிலிருந்தே சொல்லு, நீ யாரு? முன்னாடியே இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ பேசினா யார் குரல் கேட்குது? யாக்கோபு குரல் கேட்குது. ஆனால் உடுத்தி இருக்கிறதோ ஏசாவினுடைய வஸ்திரம். ஆனால் இங்கே திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னது? நீ ஏசாதானோ, மறுபடியும் சொல்லு. அப்போ நல்ல ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்கள், இந்த பூமியிலே இயேசு இல்லாமல் எதையும் உங்களால் பிதாவினிடத்திலே பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த பூமியிலே இயேசு என்ற நாமம் இல்லாமல் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியாது. இந்த பூமியிலே இயேசு என்கின்ற நாமத்தை அறிக்கை பண்ணாமல் பிதாவினிடத்திலிருந்து எந்தவித நன்மையும் பெறவே முடியாது. நீங்கள் நல்லா கவனிங்க, போவது யாக்கோபா இருந்தாலும் ஆசீர்வாதத்தை யார் பேர்லேருந்து பெறுறாரு? ஏசான்ற பேரில் தான் வாங்குறாரு. அட்ரஸ் போடும்போது என்ன அட்ரஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க? ஏசா அட்ரஸில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நல்ல ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்கள், உங்கள் பாட்டன் முப்பாட்டன் அல்லது அதற்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய செல்வ சீமான்களாக இருந்து இன்றைக்கு நீங்கள் வசதி வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழலாம். எங்கள் குடும்பம்லாம் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்துச்சுன்னு சொன்னதுக்காக நீங்கள் மறுபடியெல்லாம் வாழ முடியாது. எவனும் கடனும் தரமாட்டான். எந்த பேங்க்கில் வேணால் போயிட்டு, எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் ஜமீன்தாருங்க, அவன் கேட்பான், இப்போ ஜாமீன் தருவாரான்னு கேட்பான். உன் கடனுக்கு இப்போ அப்போ ஜமீன்தார், இப்போ ஜாமீன் தராரா? அதுக்கு பதில் சொல்லு. நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை கேட்பான், சிபில் ஸ்கோர் என்ன, அதை சொல்லு. அதுக்கப்புறம் கடன் கொடுக்கலாமா வேணாமான்றதை அப்புறம் பேசுவேன். நல்லா விளங்கி கொள்ளுங்க, எந்த காலகட்டத்திலும் நீங்கள் எந்த சந்ததியிலிருந்து என்ன பின்னணியத்திலிருந்து வந்தீர்களோ அதனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது இல்லை. ஒரே ஒரு நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது இயேசு என்கின்ற நாமம். யாரெல்லாம் அந்த நாமத்தை அறிக்கை செய்கிறார்களோ அந்த நாமத்தின் மூலமாய் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதனால தான் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபை வெளியிட்ட ஒரு பாடல், நான் அதை கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், எப்படி இந்த அளவுக்கு யோசித்தாங்கன்னு. எத்தனை பேர் கேட்டிங்களோ தெரியல. அந்த பாடலினுடைய இறுதியில் ஒரு வார்த்தை வரும், ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுன்னு. பாட்டை நான் சொல்ல விரும்பலை, நீயே நிரந்தரம்ன்ற பாட்டை கேட்டிருப்பீங்க, அதில் தான் இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசு அப்படின்றத முடிச்சிருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எந்த அளவுக்கு வேதத்தினுடைய தாற்பயத்தை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அப்போ பிதா நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஒவ்வொரு மனிதனையும் இன்னொரு இயேசுவாய் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ பிதாவுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது நீங்கள் இயேசுவாய் போய் நின்றால் மாத்திரம்தான் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். அப்படி இயேசுவா நிற்கலைன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு தூரமானதாய் மாறி போகும். ஸோ இந்த மனுஷன் தைரியமாக சொல்கிறார். அடுத்தது 25ஆம் வசனம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி. ஆத்துமான்னு ஏன் சொல்கிறாருன்னா மனதார, மனது ஆத்துமாக்குள்ளே தான் இருக்குது. மனதார உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அதை கொண்டு வா அப்படின்னு கேட்குறார். இங்கே காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். 23ஆம் வசனத்திலே ஏற்கனவே தொட்டு பார்த்து ஆசீர்வதித்தான்னு வார்த்தை போட்டிருக்கு. திரும்ப 25ஆம் அதிகாரத்திலே சாப்பிட்டதற்கு பிறகு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. முதல்ல சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்பது வேறு, இப்போ ரெண்டாவதாக சொல்லப்படுற ஆசீர்வாதம் என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ அதற்கான நேரம் இல்லை, முக்கிய காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்கள், ஏதாகிலும் ஒன்றை உங்கள் தகப்பனுக்கு பிடித்த விதத்திலே நீங்கள் காண்பித்ததற்கு பிறகுதான் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாய் மாறுகிறீர்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிச்சாரு, அதனுடைய லெவல் வேற.
இப்போ ரெண்டாவது சொல்ல போகிற ஆசீர்வாதம் பின்னாடி உள்ள வசனத்தில் 27ஆம் வசனத்துக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி எனக்காக நீ ஆயத்தம் பண்ணின காரியத்தை கொடுன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இனி ஒரு நாள் வருகிறது, உங்ககிட்டையும் கேட்பார். போய் நின்னீங்கன்னா, அப்பா என்னத்தான் செஞ்சிருக்கிற எனக்காக கொஞ்சம் கொடுப்பா. இல்லை ஆண்டவரே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனேன் நல்லா 3 வேளையும், திரும்ப போய் அதையே செய்யன்னு அனுப்பி வைப்பார். விளங்குதா இல்லையா? நமக்கும் ஒரு நாள் வரும், அவருடைய ஆத்துமத்திற்கு ஏற்ற விதத்திலே புரோஜனமாய் எதையெல்லாம் இந்த பூமியிலே செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கொடுத்ததற்கு பிறகு மேலான ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்களும் நானும் கடந்து போவோம். இந்த பூமியிலே நமக்கு விருப்பமான காரியத்தை எத்தனை வேணா செய்யலாம், ஆனால் ஆத்துமாவிற்கு ஏற்ற விதத்திலே, அதாவது அவருடைய மனதுக்கு ஏற்ற விதத்திலே இந்த ஆத்துமத்துக்குள்ளே 3 காரியம் இருக்கிறது. மனது, சித்தம், உணர்ச்சி. ஆத்துமாவுக்குள்ள 3 விஷயம் இருக்கிறது. மனது, சித்தம், உணர்ச்சி. இது 3 ஆத்துமத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஆத்துமாவிற்கு ஏற்ற விதத்திலே ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால், மனதுக்கு ஏற்ற விதத்திலே ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால் பிதா உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. வாழக்கூடிய காலகட்டத்திலே பிதாவினுடைய சித்தத்தின்படி, மன விருப்பத்தின்படி செய்கிறவர்கள் தான் இந்த பூமியிலே நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தெளிவாக சொல்றார், நீ கொடு, நான் சாப்பிட்டுறேன், அப்புறம் என்ன பண்ணுறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 7:21 வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இவங்கெல்லாம் யாரு? கீழே லிஸ்ட் இருக்கும். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தோம், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணோம், அப்புறம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணோம், எல்லாம் ரைட்டு. என் மனதுக்கு விருப்பமான விதத்தில் பண்ணியா அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாரு? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். நீங்களாம் யார்? அக்கிரமம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, ஒன்று கூட நல்லது செய்யலை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்கள், பிதாவினுடைய சன்னிதானத்திலே காண்பிப்பதற்கு ஏதாவது ஒன்று நமக்கு அவசியப்படுகிறது, அல்லது கொடுப்பதற்கு ஏதாவது ஒன்று அவசியப்படுகிறது. வஸ்திரத்தை மேலே தரித்திருக்கிறோம், வாசனை வீசக்கூடியவர்களாக இருந்தாலும் காண்பிப்பதற்கு சில காரியங்கள் அவசியப்படுகிறது. இவன் சமைத்து கொண்டு போன காரியத்தை எடுத்து கொடுத்தான், அதை அவன் சாப்பிட்டான், அதற்கு பிறகு யாக்கோபை ஆசீர்வதித்தான் என்ற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கூட போய் நிற்கும் போது கேட்பார், அப்பா ரைட்டு, இப்போ ஒரு தேவைக்காக வந்திருக்கிற, ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிற, சரி நான் கொடுக்குறேன், என்னெல்லாம் எனக்கு பிரயோஜனமாக வாழ்ந்திருக்கிறேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? ஒன்றும் சொல்கிறதுக்கு உருப்படியாக இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. இதுதான் உண்மை. சொல்கிறபடி உருப்படியாக கர்த்தருக்காக எதுவும் செய்யலை. பாருங்கள், எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்தை உங்களுடைய பழக்கமாக வச்சுருக்கிறீங்க? எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறது உங்களுடைய பழக்கமாக வச்சுருக்கிறீங்க? இருக்கா? யாரும் இல்லையா? ஒரு ஆள், ஐயா பிரைஸ் லார்ட், ஐயாவுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பரலோகம் சுற்றி பார்க்காம ஒரு ஆளை ஃபோக்கஸ் பண்ணிடுச்சு. விளங்கி கொள்ளுங்க, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற மனப்பக்குவம் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியம். அதற்கான சந்தர்ப்பத்தை கர்த்தர் எப்படியாவது ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக நடக்கும். அதற்கான சந்தர்ப்பம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். அப்போ ஏதாவது ஒன்று கேட்கும்பொழுது, என்ன இருக்குது எடுத்து காண்பின்னு கேட்கும்பொழுது தைரியமாக சொல்லலாம், ஆண்டவரே உமக்காக இத்தனை பேருக்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்திலே உம்முடைய மரணத்தை குறித்து, உம்முடைய ஜீவனை குறித்து, உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக சில பாயிண்ட் இருக்கணும். இருக்கா? யாக்கோபு கேட்கும்பொழுது ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு ஈசாக்கு கேட்கும்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்று போகிறதுக்காக வந்திருக்கிறியப்பா, என் மனதுக்கு விருப்பமான காரியத்தை கேட்டனே, கொஞ்சம் எடுத்து கொடுன்னு கேட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? எம்டி பாக்கெட்டை தான் காமிச்சிட்டு போனோம். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப சுத்தமானவர்கள், உள்ளேயும் ஒன்றுமில்லை வெளியேயும் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்லுவார், என் கையிலேயும் ஒன்றும் இல்லை, அப்படியே வெளில போயிடுன்னுவார். விளங்குதா இல்லையா? காண்பிப்பதற்கு ஏதாவது ஒன்று அவசியம். அப்போ வாழுகிற காலகட்டத்திலே தகப்பனுடைய மன விருப்பத்தின் அடிப்படையிலே ஏதாவது ஒன்றை தகப்பனுக்கு முன்பதாக பிரசன்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் வாழாமல் போனால் எந்த விதத்திலும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசியாக 27ஆம் வசனத்தை வாசிப்போம், நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நல்லா பாருங்க, திரும்ப திரும்ப அவர் யாருன்னே நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? ஏசா நினச்சி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ திரும்ப திரும்ப பிதா கூட உங்களை யாரை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு? ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய வாசனை என்ன என்பது அவருக்கு தெரியும்.
நீங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருந்தால் உங்கள் மேலே யார் வாசனை வீசும்? நீங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். அங்கே சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்குதுன்னு கவனிங்களேன். ம் 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 எதில் தோய்த்தவங்க? அப்போ அவங்க மேலெல்லாம் என்ன வாசனை வீசும்? எல்லார் மேலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாசனை வீசும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மறுபடியும் கழுவப்பட்ட அனுபவத்திலே தினந்தோறும் நீங்களும் நானும் வாழவில்லை என்று சொன்னால், நம் மீது வேறு வாசனை வீசுகிறது என்று சொன்னால், இதுக்கு பிறகு ஆசீர்வாதத்திற்கு தடை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ சாப்பிட்டு கூட பார்த்துட்டாரு, கடைசியாக இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார். முதல்ல என்ன பண்ணார்? தொட்டு பார்க்குற டெஸ்ட்டு, அப்புறம் பேச வைக்கிற டெஸ்ட்டு, நீதானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மூன்றாவது என்ன பண்ணுறாரு? முகந்து பார்க்கிறார். கிட்ட வரும்போது என்ன பண்ணுறாரு? முகந்து பார்த்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அது யாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். நல்லா கவனிங்க, பெருசு பாருங்கள், எவ்வளோ கில்லாடி, கண்ணு தெரியாமல் போனாலும், கண்ணு ஒரு மாதிரியாக இருந்தாலும் எப்படியெல்லாம் செக் பண்ணுறாரு பாருங்க. முத்தம் கொடுக்க சொன்னதே எதுக்கு? பரிசோதிப்பதற்காகத்தான். கிட்ட வந்தவொடனே ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதோ என்னுடைய குமாரனுடைய வாசிங்க அதை வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளிகளுடைய வாசனையை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதத்தையே ஆரம்பிக்கிறார். அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலை நம் மீது தரிக்க வேண்டியது அவசியம். இந்த சாயலை தரிக்கவில்லை என்று சொன்னால் எந்த விதத்திலும் பயனில்லை. சில நேரத்தில் சில தகப்பனையும் பிள்ளைகளையும் நீங்கள் நடந்து போகிறத பார்த்தீங்கன்னா 2 பேருடைய நடையும் ஒரே மாதிரி இருக்கும். 2 பேர் நிற்கிறது, 2 பேர் பேசுறது, 2 பேருடைய முகச்சாடை, 2 பேருடைய சிகை அலங்காரம், அதாவது முடி அலங்காரம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம்? அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்குது பாருன்னும். ஆமாவா இல்லையா? என் பெரிய பையனை பார்த்தா எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்குதுன்னு வாங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ நாம் கூட சில நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டோன்னா ரொம்ப பெருமைப்பட்டுக்குவோம். ஐயோ நம்ம பிள்ளை நம்ம வலையே இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நாம் பெருமைப்படுறதுல எந்த விதத்திலும் நன்மை இல்லை. என்னை பார்க்கிறவர்கள் குமாரனுடைய சாயலை தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது என்னையும் உன்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் உருவாக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ என் மீது எந்த சாயல் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறாரோ அந்த சாயலை நான் தரித்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 2வது, சாயலை தரித்ததற்கு பிறகும் குரல் மாத்திரம் யாக்கோபினுடைய குரலாக இருக்கக்கூடாது, அதையும் ஏசாவின் குரலாய் இயேசுவின் குரலாய் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மேலே போத்திக்கிட்டு இருப்போம், ஆனால் வெளியில் போனால் பேச ஆரம்பித்தா செயலே வேற. நான் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது சொன்னேன், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சபைக்குள்ளே வந்து ஹோலி ஹோலின்னு பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஜாலி ஜாலின்னு பாடுறாங்க, நான் காலி காலின்னு பாடுறாங்கன்னு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். சபைக்குள்ளே வந்தோன்னா ஹோலி ஹோலின்னு, திங்கக்கிழமை ஆச்சுன்னா காலி காலி ஜாலி ஜாலின்னு போயிடுறோம். அதுக்கப்புறம் நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் குமாரனுடைய சாயலை தரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. எப்பொழுதும் அந்த சாயலை வாழ வேண்டியது அவசியம். நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? இது ஏதோ யூனிஃபார்ம் மாதிரி சண்டே வந்தால் போட்டுக்கிறோம். சண்டே மாத்திரம்தான் சாந்த சொருபியாக இருக்கிறாங்க. அவங்க வெள்ளப்புடவை கட்டிட்டார்களா என்று சொன்னால் அவருடைய மனதும் வெண்மையாய் காணப்படும், அவருடைய பேச்சும் வெண்மையாய் காணப்படும். நிறைய பேர் ஆண்களும் அப்படி தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே தான் போத்தி வச்சிருக்கிறேன், உள்ள பழைய மனுஷன் இருக்கிறான், எப்போ வேணால் எழுப்பி விட்டுருவேன்னு அர்த்தம். விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் தரித்திருக்க வேண்டிய சாயல் என்பது குமாரனுடைய சாயல் மாத்திரம்தான். அடுத்தது, உங்கள் மீது வீசக்கூடிய வாசனை என்பது குமாரனுடைய வாசனையாய் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். 3வது, ஏதாவது ஒன்றை பிதாவினுடைய சன்னிதானத்தில் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உருப்படியாக ஏதாவது ஒன்று செய்யணும். 3வது என்னது? உருப்படியாக ஏதாவது ஒன்று. அவர் என்ன பண்ணிட்டார்? எதிர்பார்த்த மாதிரி சமைச்சு கொண்டு போயிட்டார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக செஞ்சுருங்க. இது 3 இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் நிச்சயம். இப்போ புரியுதா? ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறல? இது 3ல் ஏதாவது 2 காலியாக இருக்கும். இது 3ல் ஏதாவது 2 விஷயத்தில் காலியாக இருப்போம். ஒன்று, கர்த்தருக்காக எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், இல்லைன்னா கர்த்தருடைய சாயலை தரித்து இருக்க மாட்டோம்.
அல்லது கர்த்தருடைய வாசனை நம் மீது வீசாமல் இருந்திருக்கும். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். தயவு செய்து சொல்லுகிறேன், மறுபடியும் உங்கள் வாழ்க்கை இந்த 2024ஆம் ஆண்டிலே நன்மைக்கு நேராய் திரும்புவதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்ளுங்கள். முற்பிதாக்களுடைய பாரம்பரிய அடையாளங்கள் நம்முடைய அடையாளங்கள் அல்ல. அந்த அடையாளங்களை வைத்து இந்த பூமியிலே ஒன்றையும் பெற முடியாது. புரியுதா இல்லையா? அப்போ தேவனுடைய சாயலில் பார்க்கும்பொழுது தான், தேவனுடைய வாசனை நம் மீது வீசுகிறதை பார்க்கும்பொழுது தான் கர்ஜிக்கிற சிங்கங்கள் எல்லாம் அமைதியாய் படுத்துவிடும். இந்த பூமியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கர்ஜிக்கிற சிங்கங்கள்லாம் அமைதியாக படுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மேலே என்ன வாசனை வீசணும்? படைத்தவருடைய வாசனை வீச வேண்டுமே தவிர பர்ஃப்யூம் வாசனை வீசக்கூடாது. புரியுதா இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம்? நாத்தத்தை மறைப்பதற்காக பலவிதமான விலை உயர்ந்த இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் தாங்கும். மறுபடியும் என்ன காமிச்சிரும்? பழைய நிலைக்கு திரும்பி விடுவோம். சரியா? அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் கர்த்தருடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம்.